ஸோ இப்போ வந்து உங்களுக்கு BMW இந்த மினி கூப்பை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இந்த BMW காரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் கீ இந்த கீ வந்து டாக்கிங் ஸ்டைலில் இருக்கும். இங்கே புஷ் பட்டன் இருக்குது, ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த டாக்கிங் கீ வெளில வந்துடும். இந்த மாதிரி இந்த கீயை வந்து டாக்கிங் ஸ்டைலில் உள்ளே போடணும். ஸோ டாக் பண்ணியாச்சு. டாக் பண்ணதுக்கப்புறமா புஷ் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டியில் ஸ்டேரிங் வீல்லையே வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் பெடல் ஷிஃப்ட் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து மொபைல் ஹோல்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதோட டிசைன் சவுண்ட் சிஸ்டம்லாம் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து கார்மன் சவுண்ட் சிஸ்டம், நல்ல சவுண்ட் சிஸ்டம். அது கிளஸ்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வீடியோ ஒரு டிவி மாதிரி ஒன்று சின்ன மினி டிவி வருது. இதில் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஷிப் இதெல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் 2 இது கொடுத்துருக்காங்க, அதுலேயே வர்றது இது. அதுக்கப்புறமா வந்து ஏசி மேக்ஸ் பண்ணிக்கிறது மினிமம். இந்த பட்டன்ஸ் எல்லாமே BMW அதோட பட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறமா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டைல்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். இந்த லைட்ஸ்லாம் வந்து ப்ளூ கலர் லைட்ஸ்லாம் நைட்டில் சூப்பராக இருக்கும் பார்க்குறப்ப. ஏர் பேக்ஸ் வந்துடுது உங்களுக்கு, இங்கே ஏர் பேக்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறமா இன்டீரியர் சூப்பராகவே இருக்குது. பின்னாடி இங்கேயும் வந்து 2 ஹோல்டர் இருக்குது. இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் 2 பேர் பின்னாடி 2 உட்கார்றவங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. சீட்டுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புதுசாக வண்டி வந்து ஜப்பானில் அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. சவுண்ட் சிஸ்டம்லாம் சூப்பராகவே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கை வைக்கிற இடத்துல ப்ளூ கலராக லைட் எரிஞ்சு பாருங்களா. இன்னும் நைட்லலாம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொன்னால் நான் அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வந்து மெயில் பண்ணலாம். ஸோ மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு என்ன வண்டி வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். இது வரைக்கும் கண்ட்ரீஸ்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், நெதர்லாண்ட், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்த ஏரியாலாம் கவர் பண்ணுறோம். ஸோ இங்கே உள்ளவங்களுக்குலாம் வண்டி வேணும்னா சொல்லுங்கள், அனுப்புகிறோம். ஸோ இந்த BMW வந்து ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர் வந்து டான்சானியாவிலேருந்து இருக்கிறவர் வந்து கேட்டார், அவருக்காக இந்த ஒரு வண்டி அனுப்புகிறோம். இப்போ இங்கேருந்து டான்சானியா போகிறதுக்கு கண்டிப்பாக 2 மாதம் ஆகும். ஸோ அவருக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து வண்டி வந்து லாஜிஸ்டிக் ஷிப்பிங் ஏரியா யார்டுக்கு கொண்டு போகிறோம். யார்டுக்கு கொண்டு போய் யார்டு வந்து ஷிப்பிங் லாஜிஸ்டிக் ஷிப்பிங் கம்பெனி வச்சுருக்கிற யார்டுக்கு, அதாவது நியர் டு போர்ட், யோகோஹாமா போர்ட் பக்கத்துலேயே இருக்கும். இது வந்து கிசராஸுக்கு போகுது. ஸோ கிசராஸ்லேருந்து தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வண்டி வேணும்னா எங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். மெயில் அட்ரஸ் கீழே கொடுக்குறேன். மெயில் அட்ரஸில் வந்து நீங்கள் போடுங்க, மெசேஜ் போடுங்க, இல்லைனா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கால் பண்ணி எந்த மாதிரி வண்டி வேணும்னு சொல்லி கேட்குறேன், நீங்கள் சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா வண்டி வேணும்னா எனக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.